இதனாலும் கூட தேவனுடைய சமூகத்தண்டையிலே தேவன் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். ஒன்று கூட்டின ஆண்டவர் பெரியவர். ஆமென். இந்த நாளிலே தெரிந்த திருச்சபை சென்னை பேராயத்தின் வாயிலாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உயிர்த்த ஆண்டவர் நமது உடன் பயணி. நம்மோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர். ஆமென். அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உயிர் தெரிந்த ஆண்டவர் நமது உடன் பணி. அங்கே அது முழுமை என்று சொன்னால் நம்மோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர். ஆமென். 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 நம்மோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறதான உண்மைகள் என்ன என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வரும்பொழுது எப்படியாய் வந்தார்? குழந்தையாக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். அனுப்பின பிறகு ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தைகளை உள்வாங்கினவராய் இந்த உலகத்திற்கு வந்து மனித அவதாரம் எடுத்து குழந்தையாக பாலகராக அவர் பிறந்து 33 ஆண்டு காலங்கள் தன் தகப்பனோடும் தன் தாயோடு கூட இருந்து தன் தகப்பன் செய்த பணிகளை அவரும் செய்து கொண்டு அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்பின நோக்கத்தை, தேவன் சொல்லி அனுப்பிய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 3 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது 40 நாள் உபவாசத்தோடு கூட இருந்து உபவாசத்தை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். எப்படி ஜெயித்தார்? பிசாசினால் சோதிக்கப்பட்ட சூழல். பிசாசினால் யாருக்கு சோதனை? யாருக்கு? யாருக்கு? இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு சோதனை. தேவனோடு கூட இருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினவர். உண்டாக்கினது மட்டுமல்ல, 7 நாட்கள் நமக்கு வார நாட்களாய் காணப்படுகிறது. இந்த 7 நாட்களில் தேவன் செய்ததானே நடப்பித்து காண்பித்த உண்மைகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு. 7வது நாள் மனுஷனை சிருஷ்டித்தார், படைத்தார். அவன் ஆசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவாய் மாறினான். ஆமென். இது படைப்பின் வரலாறு நிகழ்வு. அதை தொடர்ந்து அநேக நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ராஜாக்களை தேவன் அனுப்புகிறார். தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புகிறார். ஆனால் அவர் நினைத்த உருவாக்கின உலகத்தை அவர் பார்க்க முடியவில்லை. மனிதர்களை சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை.
ஆனபடினாலே மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாய் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் இல்லாமலே போகிறது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற முற்பிதாக்களை உலகத்திற்கு அனுப்பினார். அதற்கு பதில் கிடைக்கவில்லை. நோயை தேவன் அனுப்பினார். பெரிய ஒரு பிரளயை உருவாக்கும்படியாக கட்டளை கொடுத்தார். அதுல நல்லது கெட்டது என்று சொல்லி இருவகைப்படுகிறதானே மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் அவைகளில் அடைத்து வைத்து அதோடு கூட நோவாவின் குடும்பத்தையும் அதிலே பாதுகாத்து 150 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பேழையிலிருந்து வெளியிலே விடப்படுகிற சூழல். அப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மக்கள் செவி கொடுக்கவில்லை, ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் நினைத்த காரியங்களை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அதற்கு பிறகுதான் ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே கர்த்தரின் தூதராக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். என் காரியமா யார் போவார்? பரலோகத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் பதில் கொடுக்கிறார்? நான் இந்த உலகத்திற்கு போகிறேன். அவருக்கு தெரியும் இந்த உலகத்திற்கு வந்தால் என்னென்ன நடக்கும் என்பதையும் அவர் அறிந்து இந்த உலகத்திற்கு வருகிறார். பாலகனாய் வெளிப்பட்டார். அதற்கு பிறகு 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். ஊழியத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி காட்டினார். மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென், ஆமென். முற்பிதாக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முற்பிதாக்கள் செய்ததான அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தும் கூட எலியா செய்த அற்புதங்கள், எலிசா செய்த அற்புதங்கள் பார்த்து கூட மக்கள் என்ன செய்யல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஊழியத்தில் ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒரு கூட்ட மக்கள் யாருக்கு பின் சென்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்ட மக்கள் இந்த ஊழியத்தின் வாயிலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டு காலங்களிலே செய்ததான ஊழியத்திலே தனக்கென்று ஆரம்பத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டார். எதற்காக? தன்னோடு கூட பயணிக்கும்படியாய். ஆமென், ஆமென், ஆமென். உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் அப்படிதான் முன்குறித்து தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய மகனாக மகளாக அழைத்திருக்கிறார். அவரோடு கூட பயணிக்கும்படியாய். ஆமென், 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 ஆமென். எத்தனை பேரு? 12 பேரை தெரிந்து கொண்டார். அவரோடு கூட பயணிக்கும்படியாய். எதற்கு பயணிக்கும்படியாய்? எதற்கு பயணிக்கும்படியாய்? 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர்கள் அவரோடு கூட பயணித்தார்கள். யாரோடு கூட? யாரோடு கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தார்கள். அப்படி பயணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சத்தியம். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். ஆமென், ஆமென். நம்மோடு கூட பயணிக்கிறார். குடும்ப வாழ்வில் பயணிக்கிறாரு, வேலை செய்யும் இடங்களிலே பயணிக்கிறாரு, ஊழியம் செய்ய எங்கெல்லாம் நாம் ஊழியம் செய்கிறோமோ அங்கெல்லாம் நம்மோடு கூட பயணிக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணோம்?
அவரை மறவாதபடி, அவரை மறந்து போகாதபடி இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரோடு கூட பயணிக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய சிலுவையை சுமக்கணும். ஆமென். யாருடைய சிலுவையை? யாருடைய சிலுவையை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. ஆரம்பத்தில் சொன்னேன், 7வது நாள் யாரை உருவாக்குறாரு? மனிதனை மண்ணிலே உருவாக்கி அவனுக்கு நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான் என்று பார்க்கிறார். இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். அவரை அடித்து, துன்புறுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தி அவரை சிலுவையிலே ஏற்றின பொழுது இந்த 7 காரியங்கள் நிறைவேறுகிற ஒன்று. ஆமென். எங்கு நிறைவேறினது? எங்கு நிறைவேறினது? சிலுவையிலே நிறைவேறு. அதான் இந்த சிலுவையின் வார்த்தை என்பது ஏதோ அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த 3 ஆண்டு காலங்கள் செய்த ஊழியத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த 7 வார்த்தைகள். ஆமென். ஆமென். என்னவா? என்னவா? இந்த 3 ஆண்டு காலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தினுடைய வெளிப்பாடு ரத்தன சுருக்கமாய் சுருக்கி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அந்த 7 வார்த்தைகள். ஆரம்பத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றாய் ஆண்டவர் படைத்து 7ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். அவர் படைத்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால், இவைகளை ஆண்டு கொள்வாயாக என்று சொல்லி. எவைகளை ஆண்டு கொள்வாயாக? எவைகளை ஆண்டு கொள்ளணுமா? அவரால் படைக்கப்பட்டு அத்தனை ஜீவராசிகளையும், மிருகங்களையும், ஊரு பிராணிகளையும், பறக்கும் பறவைகளையும் யார் ஆளுகை செய்யணும்? மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்படிதான் 7 வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை நாமும் சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் அவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்று ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை தேவனோடு பயணிக்கும்படியாக செய்தார். இன்று 7 வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அவரோடு கூட பயணிக்கும்படியாய் யாரோடு கூட? யாரோடு கூட? உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட நாமும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 7 வார்த்தைகளை தேவன் நமக்கு சொல்லியதாக உண்மை. முதல் வார்த்தை இவர்களை மன்னியும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்படிதான் ஆதி மனிதனுக்கு கூட தேவன் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? ஒரு தோட்டத்திலே அவனை உள்ளே கொண்டு போய் அந்த தோட்டத்திற்குள் அவனை வைத்து அனைத்தையும் சாப்பிடலாம். அவன் என்ன செய்யக்கூடாது? இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. என்னது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்படிதான் தேவன் அன்று முதல் மனிதனோடு பேசினது போல இன்று நம்மோடு அவர் பேசுகிறார். எப்படி அவர் பேசுகிறார்? பிதாவே இவர்களை மன்னியும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டும். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? மன்னிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும். எங்கு மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? நன்மை செய்த தீமை தானே வருது, உதவி செய்த உபத்திரம் தானே வருது. எப்படி மன்னிக்கிறது? அவர்தான் நான் சோம் பண்ணேன். தேவன் குடும்பத்தில் நன்மையை செய்தார். ஆனால் அவர்களும் என்னை விட்டு தூரம் போறாங்களே, நம்மளை குறித்து ஏழமா பேசுறாங்களே,
அப்படிதான் இருக்கும். அதான் ஊழியம். ஆமென். இயேசுவே 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எல்லாம் கவனிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவே நம்மோடு பேசுகிற வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை. வாசிக்கமா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் நிந்திகளுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே செய்து காட்டுகிற உண்மை. 33 ஆண்டு காலங்கள் செய்த ஊழியத்தினுடைய ரத்ன சுருக்கமான வார்த்தைகள் தான் அந்த 7 வார்த்தைகள். இவர்களை மன்னியும். யாரை மன்னிக்கிறது? காரி தூக்குனவனை மன்னிங்க. ஏவலமாய் பேசுறவனை மன்னிங்க. நம்மை காயப்படுத்துறவர்களை மன்னிங்க. வார்த்தையால காயப்படுத்துறவங்க அவங்கள என்ன பண்ணலாம்? மன்னிக்கலாம். இல்ல கூடவே இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்க கூட அவ்வளவு நமக்கு நன்மை இருக்காது, தீமைதான் நமக்கு சேரும். ஆனா நாம அவர்களுக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருப்போம். ஆனாலும் கூட அதையும் அவர்களும் செய்யறதில்லை, பொருட்படுத்தாம தீமையை செய்வாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்று சொன்னால், ஆதி மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது போலவே நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆதி மனிதனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? இதை செய், இதை செய்ய வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தார். ஆமென். அப்படியே 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, அவரை சொந்தமாக்கி கொண்ட மக்களுக்கு, அவருக்கு பின் சென்று வந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்று சொன்னால், இவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். ஆதிமனிதனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார், செய்ய வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு இவைகளை நீ ஆண்டுக்குள் என்று அவருக்கு சொல்லப்பட்டதான சூழல். இவைகள் எல்லாம் ஆண்டுக்குள். அது மட்டுமல்ல, இவருக்கெல்லாம் பெயர் வை. அன்று ஆதி மனிதன் என்ன பெயர் வைத்தாரோ இன்று வரை அந்த பெயர் தான். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை சரித்திரங்கள் வந்தாலும் இது உண்மை. எது உண்மை? ஆண்டவராகிய தேவன் ஆதி மனிதனை உண்டாக்கியது உண்மை. ஆதி மனிதன் மூலமாய் இந்த உலகத்தை ஆண்டுகொள் என்று சொல்லி இவைகளுக்கெல்லாம் பெயர்வை என்று ஆதி மனிதனுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். அவர் கொடுத்த கட்டளையை அவர் சொந்தமாக்கி கொண்டு அன்றைக்கு என்னென்ன பெயர் வைத்தாரோ அந்த பெயர் இந்த வரை இருக்கிறதான சூழல். இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆமென், ஆமென். அதற்கு பிறகு 3 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்த பிறகு மன்னி என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர் 2ஆம் வார்த்தையில இன்னைக்கு நோடு கூட எங்க இருப்பார்? பரதேசில் இருப்பார். எப்பொழுது? என்னோடு கூட பயணம் செய்யும் போது. ஆமென். என்னோடு ஊழியம் செய்யும் போது நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை மனதில் கொண்டு என்னோடு பயணம் செய்வாய் என்று சொன்னால் என்னோடு கூட எங்க இருப்பார்? பரதேசில் இருப்பார். ஆமென். நான் பரதேசில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் அவரோடு கூட பயணம் செய்வார். யாரோடு கூட? யாரோடு கூட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற உண்மை. ஆதியில் பேசின ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே ஆதியில் தேவன் பேசினார். தேவன் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை உள்ளாக்கினவராய் அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். யாரோடு கூட? யாரோடு கூட?
தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தார். அவர் செல்ல பிள்ளையாக இருந்தார். யார் கூட? யாரோடு கூட? ஏன்னா அவர் கர்த்தரின் தூதனாய் இருந்தவர். ஆமென். ஆகையால அவரோடு கூட அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு மூன்றாம் வார்த்தையில அதை உன் தாய் சீசனை பார்த்து சொல்லுகிற உண்மை. ஏன்னா இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் தகப்பனும் தாயும். ஆமென், 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 ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் தகப்பனும் தாயும். சில ஆட்டோவில் மற்ற இடத்துல எழுதியிருக்கிற வாசகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. என் தகப்பனும் இருந்தால் எனக்கு தெய்வம் அப்படி இருப்பான். எங்களுக்கு முதல் தெய்வம் என் தகப்பன் தாய் என்று இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் என்னுடைய தகப்பனும் தாயும் என் குல தெய்வம் என்று எழுதியிருப்பாங்க. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்களோ தெரியாது. ஏன்னா நமக்கு முதல் தெய்வம் தகப்பனும் தாய். நமக்கு இவதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டுறதே யாருங்க? யாருங்க? யாரு காட்டுறான்? நம்முடைய தகப்பனும் தாய் தான் காட்டுறாங்க. இது யாரு? இயேசு கிறிஸ்து. சிலுவை என்ன? இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் சுமக்கப்பட்ட சிலுவை இது. ஆகையால நாம் என்ன பண்ணோம்? சிலுவையை பார்த்த உடனே, இயேசுவை பார்த்த உடனே யார் சொல்லிக் கொடுக்கிறான்? ஆகையால முதல் கடவுளை காண்பிக்கிற தெய்வமே யார்தான்? தகப்பனும் தாய். ஆகையால நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் தகப்பனும் தாய். ஆகையால் தான் அவர் சொல்றாரு, அவர் சாகும்போது சொல்லப்படுகிற வார்த்தை சீசனை பார்த்து அதோ ஒரு தாய் என்று அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதான ஒரு உண்மை. என்ன அவங்க மதிக்கும் வரை அவளுக்கு நாம் என்ன பண்ணணும்? பேர் உதவியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற உண்மை. யாருக்கு? தகப்பனுக்கும் தாய்க்கும். நானும் நீங்க எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பேர் உதவியாக இருக்கணும். கொண்டு போயிட்டு ஹாஸ்டல் விட்டு என்ன செய்யக்கூடாது? முதியோர் இல்லத்தில் விட்டு அவங்களுக்கு மாசம் மாசம் காசு கட்டி வரக்கூடாது. இவங்க போவாங்க, மகனையோ மகளையோ பார்க்கறது. போயிட்டு பீஸ் கட்டிட்டு அவங்களுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதெல்லாம் வாங்கி பேக்கில் கொடுத்து இது யார்கிட்ட கொடுத்துருங்க? எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருங்க அல்லது எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வேகமாக வருவாங்க. யாரை பார்க்கலான்னு? யாரை பார்க்கலான்னு? என் மகனையும் மகளையும் பார்க்கலான்னு வருவாங்க. யாரு? ஹாஸ்டல் இருக்கிற வந்த உடனே அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த கொடுத்த திங்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்காததுனால இது எத்தனையும் வெறுமையாய் காணப்படுது. அவனுக்கு அதாவது என்ன காணப்படுது? வெறுமையாய் காணப்படுது. இது சாப்பிட்டு அவனுக்குனா இல்லை, என்ன இல்லை? மனநிறைவு இல்லை. ஏன்? இது யார் கொடுக்குறா? இது யார் கொடுக்குறா? இங்கே தங்க இடத்துல கொடுக்குறானே. அது மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? வந்து அனாதை இல்லங்களுக்கு சாப்பாடு போட்டு போறான், ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போறாங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திச்சுட்டு போறாங்க. ஆகையால அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆகையால ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், அவரோடு பயணிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு பரதேசி இருப்பாய்.
புளித்த வாழை குறித்தும் சிறிய விதையை குறித்தும் பேசும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை இது பரலோகத்திற்குரிய உண்மை வெளிப்படுத்துகிறதான சத்தியம் என்று சொல்லப்படும். அப்படியே மூன்றாவது வார்த்தை உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா. இந்த 3 ஆண்டு காலங்களில் செய்த ஊழியத்தை வெளிப்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த 7 வார்த்தைகள். அது 3வது வார்த்தை. 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான மற்றொரு உண்மை. ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கைவிடவில்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு கண் முன் நிறுத்தப்பட்டது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இந்த 3 ஆண்டு காலங்களிலே ஊழியம் செய்த உண்மைகளை வெளிப்படுத்தி சொல்லப்பட்ட உண்மை வார்த்தை தான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் கண் முன் நிறுத்தப்பட்டபடியாலே தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தடையா இருப்பது எது? நம்முடைய பாவங்கள். ஆகையால நம்முடைய பாவங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு தடையா இருக்க கூடாது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான உண்மைகள். ஆதி மனிதனிடத்தில் பேசின அதே ஆண்டவர் அதே தேவன் மறுபடியும் நம்மிடத்துல பேசுகிறதான ஒரு உண்மை. 5வது வார்த்தை தாங்கமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட சிலுவையில் பேசிய வார்த்தைகளை மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டுகிறதான ஒரு உண்மை. தாகமாக இருக்கிற என்ன தாகம்? அவருக்கு என்ன தாகம்? ஆரம்பத்தில் ஆதி மனிதனை உலகத்துக்கு அழைப்பது தாகம் என்ன? என் மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, என் மக்கள் என்னை விட்டு தூரமாய் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் முழுமையான ஊழியத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. இந்த தாகம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்டவர்தான் ஆண்டவராகிய இயேசு. உன்னையும் என்னையும் கூட இந்த ஊழியம் என்ற தாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அவருடைய மகளாய் அழைத்திருக்கிறார். நாம் எப்படி அவரோடு கூட பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவர். நாம் எப்படி பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? தாகத்தை தீர்க்க எப்படி பயணிக்க ஆயத்தமாக? 6ஆம் வார்த்தையாய் முடிந்தது என்று பார்க்க, என்ன முடிந்தது? என்ன காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? என்ன காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஆதி மனிதனிடத்தில் தேவன் என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ அந்த காரியங்களை மறுபடியுமாய் நினைப்பூட்டுகிறார், நினைப்பூட்டி கற்றுக் கொடுக்கிறார். இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார். முடிந்தது. என்ன முடிந்தது? தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு மறுபடியுமாய் எங்க போயிட்டாரு? உலகம் போகிற சூழல். ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் 3 ஆண்டு காலங்கள் செய்தால் அதை முழுமையாய் செய்யக்கூடாதபடிக்கு முடிந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தை.
அதற்கு பிறகு என் ஆவியை உமது கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அன்பு நோக்கத்தை நான் என் உயிர் உள்ளவரை, என்னால் முடிந்தவரை நீர் அனுப்பினதானே சித்தத்தை நிறைவேற்றி மறுபடியுமாய் நீர் எனக்கு கொடுத்த அந்த ஆவியை மறுபடியும் உங்களிடத்திலே கொடுக்கிறேன். ஆமென். நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். அந்த ஜீவ ஆத்துமாவை மறுபடியுமாய் தேவனிடத்திலே திருப்பி கொடுக்கிறதான உண்மை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர். ஆமென். நாமும் அவரோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர். ஆரம்பத்தில் 12 பேரை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? 12 பேரை தெரிந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்ட பிறகு 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார். 70 பேரை தெரிந்து கொண்ட பிறகு 3000 பேரை தெரிந்து கொண்டார். 3000 பேரை தெரிந்து கொண்ட பிறகு 5000 பேருக்கு மேற்பட்டோர் விசுவாசிகளாய் மாறினார்கள் என்று பார்க்கிறார். இப்படி நானும் கூட ஊழியத்தை நிறைவேற்றுவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர் பேசுகிறார். நானும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மரித்து அவர் தெரிந்து கொண்டதானவன் சில இடத்துல அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த சீடர்கள் இல்லை. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர். நாமும் அவரோடு பயணிக்கும் பொழுது, இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் திருச்சபையும் திருச்சபை குடும்பங்களும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் சொந்தம் என்பதற்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஆண்டவர். எந்த மூன்றையும்? ஆதி மனிதனையும் இடையிலே உருவாக்கப்பட்ட ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அதுக்கடுத்தபடி இயேசு கிறிஸ்து. இதுல தேவன் நம்ம இணைக்கிறார் அவங்களோடு கூட. ஆமென். எத்தனை வாக்கியம் பாருங்க நமக்கு. இல்ல எத்தனை வாக்கியம் பாருங்க. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவரோடு கூட பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு பயணிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். நாம அவரோடு கூட பயணித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து விரும்புகிற சூழல். நாம் எப்படி நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார்? நிறைவேற்றும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வில, நமது குடும்ப வாழ்வில அதை பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் அதை பார்க்க முடியாது. ஒன்று, மறந்திருப்பதற்கான பயணம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான உண்மைகளிலே ஒன்று. இவ்வளவு நேரம் பேசினோம். 3 ஆண்டு காலங்களிலே செய்யப்பட்ட ஊழியத்துடைய வெளிப்பாடு 7 வார்த்தைகள் என்று சொன்னேன். அப்படியே இவ்வளவு நேரமாக பேசப்பட்ட வார்த்தைகளிலே உள்ளடக்கியதான 3 காரியங்கள். ஒன்று, மறந்திருப்பதற்கான பயணமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தை ஒன்று. இரண்டாவது, மறு அர்ப்பணிப்புக்கான பயணம். மறு அர்ப்பணிப்பு. ஒன்று, மறந்திருக்கணும். மறந்திரும்பிய பிறகு இயேசுவோடு வாழ்ந்திருப்போம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? அவரை விட்டு தூர போயிருப்போம். தூர போன நானுமையும் மறுபடியும் மறு அர்ப்பணிப்புக்கான பயணமாய் காணப்படுகிற இரண்டாவது காரணம் மறு அர்ப்பணிப்புக்கான பயணம். மூன்றாவது, ஒன்று கூடுவதற்கான பயணம்.
நாம் எல்லாரும் ஒன்று கூட்டணும். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். இந்த ஊழியத்துல ஒன்று கூடாமல் சத்தியத்தை சத்தியமாய் மற்றவர்களுக்கு பகிர முடியாது. ஒன்று மனம் திரும்பணும், இரண்டாவது மறு அர்ப்பணிப்பு, மூன்றாவது ஒன்று கூடி பயணிக்கும். ஆண்டவரோடு கூட ஒன்று கூடி பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது உண்மையான ஆசீர்வாதத்தை, உண்மையான சமாதானத்தை, உண்மையான சந்தோஷத்தை நானும் நீயும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய குடும்பம் சொந்தமாக்கிக் கொள்ளும். சத்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். சத்தியம் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாய், காது உள்ளவனாய், கேட்ட வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொண்டு அவருடைய மகனாய் மகனாய் வாழும்போது ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொடால் கொடியாய் ஆசீர்வாதம் நடத்தி பராமரித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.